9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 8.2ல செகண்ட் சம் பார்க்க போறோம். ஃபைண்ட் த மீடியன் ஆஃப் த கிவன் டேட்டா. கொடுத்திருக்க வேல்யூஸுக்கு இதுலயும் மீடியன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து n வந்து 9 நம்பர்ஸ் இருந்தது. இதுல n எத்தனை 1 2 3 4 5 6 7 8 9 10 10 நம்பர்ஸ் இருக்கு. இது ஆட் நம்பர்ல இருந்தது, ஈவன் நம்பர்ல இருக்கு. இது எப்படி போடலாம்னு பாருங்க. கிவன் கொடுத்திருக்க நம்பர்ஸ் ரைட் பண்ணிக்கிட்டேன். அசெண்டிங் ஆர்டர் அதை சின்ன ஸ்மாலஸ்ட் நம்பர் டு பிகஸ்ட் நம்பர் அசெண்டிங் ஆர்டர்ல ரைட் பண்ணிட்டேன். இதுல வந்து n பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேல்யூஸ் பாத்தீங்கன்னா 10 வரும். இதை எப்படி ரைட் பண்ணலாம்? ஃபார்முலாஸ் மெத்தட்லயும் போடலாம், நம்ம டைரக்டாவும் போடலாம். பாருங்க, இப்ப வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் அப்படியே கேன்சல் பண்ணிட்டு வாங்க. செகண்ட் அதுக்கு முன்னாடி கேன்சல், இதே மாதிரி கேன்சல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர்ல 2 நம்பர் வந்து நிற்கும். ஏன்னா n வந்து ஈவன் நம்பரா இருந்ததுன்னா நடுவுல 2 நம்பர்ஸ் வந்து இருக்கும். அப்ப இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிறது தான் என்னன்னா மீடியன். இப்போ மீடியன் ஈக்குவல் டு 44 பிளஸ் 44 டிவைடட் பை 2. இது 88 டிவைட் பை 2 ஈக்குவல் டு அகைன் 44 தான் வரும். therefore மீடியன் ஈக்குவல் டு 44. ஸ்ட்ரெயிட்டா நீங்க எப்படி போட்டாலும் போடலாம், இல்லைன்னா ஃபார்முலா யூஸ் பண்ணி ரைட் பண்ணாலும் பண்ணலாம். ஃபார்முலா ரைட் பண்ணி பாருங்க. நம்பர் ஆஃப் வேல்யூஸ் ஈக்குவல் டு மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னா 10 நம்பர் இருக்கு. இது வந்து என்னன்னா ஈவனா இருக்கு இல்லையா? அப்ப நம்ம இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா, இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணி மீடியன் ஈக்குவல் டு ஆவரேஜ் ஆஃப் 10/2 and 10/2 plus 1 வேல்யூ. அதாவது என்ன மீனிங்னா, இது வந்து 10/2னா மொத்தம் 10 2ஆல டிவைட் பண்ணா 5 வரும். 5th வேல்யூவும் 5th அடுத்தது 6th வேல்யூவும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஆவரேஜ் என்னன்னா 2ஆல டிவைட் பண்ணணும். அதுதான் இதுக்கான மீனிங். இது வந்து ஃபார்முலா மெத்தட். 10/2னா என்ன வரும்? அப்போ 5th வேல்யூ ஆவரேஜ் ஆஃப் 5th and 6th வேல்யூ. இங்க 5th வேல்யூ நம்மளுக்கு என்ன வரும்? 1 2 3 4 5. 5th வேல்யூ வந்து 44. 6th வேல்யூ என்ன? 44. அப்ப 44 பிளஸ் 44 டிவைடட் பை ஆவரேஜ் என்ன மீனிங்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணணும் மீனிங். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 88 வரும். அகைன் 2 கேன்சல் பண்ணா 44. மீடியன் ஈக்குவல் டு 44. ஸ்ட்ரெயிட்டா அந்த மெத்தட்ல போட்டாலும் ரைட் தான். இல்ல நான் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் போடுவேனாலும் இந்த மெத்தட் ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம். மீடியன் ஈக்குவல் டு ஆவரேஜ் ஆஃப் என்ன நம்பர் வருதோ அதை போட்டு அந்த டேர்மும் அதுக்கு அடுத்த டேர்மும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணி வர்றது தான் மீடியன். 2 மெத்தட்ல போட்டாலும் ரைட் தான். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கும் அதை நீங்க ரைட் பண்ணிக்கோங்க.